எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் டெம்ப்டிங் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. சூடான பின்னாடி 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்ல, ட்ரை ரோஸ்ட்டே பண்ணிக்கலாம். இப்போ நல்லா 1 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும். மிளகு வறுப்பட்டவுடனே அதில் லைட்டாக ஒரு புகை வரும். அப்போ அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வறுத்தோன்னாக்கா மிளகு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த ஸ்டேஜே கரெக்டாக இருக்கும். அதை ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சீரகத்துக்கு ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல, நல்லா கடாய் ஹீட்டாக இருந்தால் போதும். 2-3 செகண்ட்லேயே சீரகம் வறுபட்டுரும். அது ஒன்று ஒன்றா பொரிய ஆரம்பிக்கும். அப்போ அது கரெக்டான ஸ்டேஜ். அப்போ நீங்கள் அதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு சூடான பின்னாடி ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வீட்டில் சமையலுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ எண்ணெய் அது சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அதுக்கு தான் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி நான் பல்ஸ் மோடில் மிக்சியில் போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் பொடிசாக அரிஞ்சும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிருக்கு, சாரி. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் நம்ம வாங்கும்போதே போனோடு இருக்க மாதிரி சிக்கன் கேட்டு கடையில் வாங்கிக்கணும். போனோடு இருக்க சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு டேஸ்ட்டு ஜூஸியாக நல்லாயிருக்கும். சிக்கனை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்தால் தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது. தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நம்ம போடும்போது இருக்கிற கலர் சேஞ்ச் ஆகி ஒயிட் கலராக சிக்கன் மாறும் அந்த கலர். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கின பின்னாடி சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம சிக்கனை வேக வைக்கலாம். ஒரு மூடி போட்டுடலாம். சிக்கன் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிருந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் வற்றி சிக்கன் கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னும் இதில் இருக்க தண்ணியெலாம் நல்லா சுண்டணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்த மிளகு ஜீரகத்தை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்காம ட்ரையாக இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா வற்றி கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துட்டுருக்கு. நல்லா ஒரு தடவை சுருள நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதில் இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மிளகு ஜீரக பொடியிலேருந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நல்லா காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1.5 ஸ்பூன் கிட்ட கூட சேர்த்துக்கலாம். நல்ல காரசாரமாக இருக்கும். பொடியை சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப சளியாக இருக்குது, இல்லை அதிகமான காஃப் இருந்தால் கூட இது மாதிரி ஒரு பெப்பர் சிக்கன் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். வீட்டில் யாருக்காவது இது மாதிரி இருக்கும்போது செஞ்சு கொடுங்க.
சளி இருமல் இருக்கும்போது இது மாதிரி நம்ம ஃபுட்டு இன்டேக் எடுக்கும்போது நல்லா நமக்கு கேட்கும். மிளகு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 10 மிளகு சாப்பிட்டு கூட பகைவன் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் தைரியமா அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அது ஏன்னா மிளகு வந்து நஞ்சை வந்து முறிக்கக்கூடியது, விஷத்தை வந்து முறிச்சிரும். அந்த அளவுக்கு சக்தி உடையது மிளகு. அதனால மிளகு உங்களோட உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்குறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மேலாக. அப்போ வாசமாக சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். சுட சுட ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அதோட ஒரு மிளகு ரசம் இல்லைன்னா வெங்காய சாம்பார் வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக நம்ம இந்த பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிடும்போது பயங்கர டெம்டிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே நம்ம சிக்கன் 65 மோஸ்ட்லி டீப் ஃப்ரை ஐட்டம் அதிகமாக நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இப்படி நம்ம செய்யும்போது இது நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இதில் நம்ம நல்லெண்ணெய் பெப்பர் எல்லாமே சேர்த்துருக்கோம். நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு திரும்ப வேணும்னு கேட்பாங்க. ஒரு தட்டு சோறு கூட காலி ஆகுங்க. எங்கள் வீட்டில் செஞ்ச உடனே எல்லாமே காலி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்க அளவுகளில் எல்லா பொருளும் சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வரும். உங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.